இந்த கச்சத்தீவை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கன்னா எல்லாம் தேர்தல் ஸ்டண்ட் தான். அது யார் பேசுனா? அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாங்க. இவருக்கு அதை பத்தியே தெரியல. இவங்க திமுக பொய் சொல்றாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்றாங்க. மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க, பொய்யான தகவலை சொல்றாங்க, நாடகம் ஆடுறாங்க. மீனவர்களுக்கு தெரியும். அந்த மீனவருடைய ஆதாரங்களை அவருடைய மீன்பிடி காலங்களில் உதவி செய்தது. ஏங்க முதலமைச்சர் அவர்களே, திமுக தலைவர் அவர்களே, எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேரையே வைக்கிறீங்களே, ஏன் அண்ணா பேரை வைக்க கூடா? தந்தை பெரியார் பேரோட வைக்க கூடாதா? செம்மொழி மாநாடுன்னு சொல்லி தமிழ் சங்கத்துல அனுமதி இல்லாம அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க எங்கிட்ட முன்கூட்டியே மாநாடு நடத்தினா அனுமதி கேட்கணும்ன்றக்கா அவசரமாக தேர்தல் வருதுன்றதுக்காக மாநாடு ஆதி திராவிடர்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மாநாட்டுக்கு செலவழிச்சாங்க. அந்த மாநாட்டுல இவங்களுக்கு மதித்து வந்த உலக தமிழ் அறிஞர்களை இதே திமுக மதிக்காம கீழே உட்கார வச்சிருந்துச்சு. இப்ப கலைஞரே மறந்துட்டாங்க, பேர் வைக்கிறதான் கலைஞர். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி இவங்க படம் தான் இருக்கு. மன்னர் பரம்பரையை உடைச்சிட்டோம், ஆனா கலைஞர் குடும்ப பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. எங்க கட்சிய இவர் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தின் சித்தாந்தத்தில் இல்லைன்னு சொன்னா நாங்க இல்லாம போயிருவோமா? அவர் சொன்னார், ராமதாஸ் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, என் குடும்பத்தில் யாரும் வரமாட்டாங்க, அப்படி வச்சா முச்சந்தியில என்னை சவுக்கால அடிங்கன்னு சொன்னாரு. பேர நம்ம டாக்டர் மருத்துவர். இந்த கச்சத்தீவை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கன்னா எல்லாம் தேர்தல் ஸ்டண்ட் தான். அது யார் பேசுனா? அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாங்க. இவருக்கு அதை பத்தியே தெரியல. கச்சத்தீவு பற்றி என்ன நடந்தது என்ன என்பது தெரியல. பெரிய ஒரு பிரஸ் மீட் வச்சு பெரிய புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு இதை அறிவிச்சாரு. எங்க அம்மா 20/6/2009 20/6/2009 24/9/2006 24/9/2006 ஒரு கடிதம் எழுதினாங்க. அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த கலைஞர் கருணாநிதி எந்த அளவில் இந்த கச்சத்தீவை மீட்டணும், எதுக்காக மீட்டணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 24/7/2008 வழக்கு அதே மாதிரி பேசுனாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் 22/3/2009 ஒரு அறிக்கை கொடுத்து என்னென்ன நிலவரம் கச்சத்தீவுனால நாம மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும், அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவங்க நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் என்னன்னா மீனவர்கள் பிரச்சனையை எழுப்பும் போது அப்ப என்ன சொன்னார்னா, மீனவர்கள் பேராசை பிடித்து சுவையான மீன் அந்த எல்கையை தாண்டி கிடைக்கிறது என்பதற்காக ஆசை பிடித்து மீன் பிடிக்க போறாங்க. அப்ப அவங்க கைது பண்ணாம சும்மாவா இருப்பாங்க, துப்பாக்கியால் சுடாம பூவா போடுவாங்க அப்படின்னு பேசினார். இதை கண்டித்து நம்ம அம்மா அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது அதை தன்னுடைய வழக்காக ஏற்றுக்கொள்ள இவங்களும் செய்யல. எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கு, நிலுவையில் இருக்கு. அது தொடுத்தவர் அம்மா. ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்றாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்றாங்க. மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க, பொய்யான தகவலை சொல்றாங்க, நாடகம் ஆடுறாங்க. மீனவர்களுக்கு தெரியும். அந்த மீனவருடைய ஆதாரங்களை அவருடைய மீன்பிடி காலங்களில் உதவி செய்தது. நான் கேட்கிறேன், இதே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எத்தனை இடங்களை ஒரு முதலமைச்சராக இருக்காரு. திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாரு. நாங்க 100 ஆண்டுகள் பழமையான திமுகன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், அவரு ஏங்க முதலமைச்சர் அவர்களே, திமுக தலைவர் அவர்களே, எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேரையே வைக்கிறீங்களே, ஏன் அண்ணா பேரை வைக்க கூடா? தந்தை பெரியார் பேரோட வைக்க கூடாதா? ஏதாச்சும் வச்சீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன்.
எங்க கட்சியை பொறுத்தளவுக்கு திராவிட சித்தாந்தத்துல நாங்க சரியாக இருக்கிறோம். உங்களுடைய பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார், சாமானியனும் இந்த கட்சிக்கு மந்திரி பதவி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், உள்ளாட்சி பிரதிநிதி ஆகலாம்ன்றதுதான் அண்ணாவுடைய நோக்கம். அதைத்தான் நாங்க கடைபிடிச்சிருக்கோம். தமிழுடைய உரிமை, தமிழுடைய வாழ்வு, தமிழுடைய மொழிக்காக மாநாடு நடத்தியிருக்கோம், பல்கலைக்கழகம் கொண்டாந்துருக்கோம். திமுக என்ன செஞ்சிருக்கு? ஏதாவது செஞ்சிருக்காங்களா? கலைஞர் இருந்தார், செம்மொழி மாநாடுன்னு சொல்லி தமிழ் சங்கத்துல அனுமதி இல்லாம அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க எங்கிட்ட முன்கூட்டியே மாநாடு நடத்தினா அனுமதி கேட்கணும்ன்றக்கா அவசரமாக தேர்தல் வருதுன்றதுக்காக மாநாடு நடத்தி, அதுவும் ஆதி திராவிடர்களுக்கு பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மாநாட்டுக்கு செலவழிச்சாங்க. அந்த மாநாட்டில் இவங்களுக்கு மதித்து வந்த உலக தமிழ் அறிஞர்களை இதே திமுக மதிக்காம கீழே உட்கார வச்சிருந்துச்சு. கலைஞர் குடும்பம் தான் வரிசையா முன்னால உட்கார்ந்து இருந்துச்சு. 374 பேர் இல்ல ஒரு கார்பரேஷன் மாதிரி எல்லாருமே போட்டாங்க. எல்லா பத்திரிகையிலும் ஊடகங்களையும் வந்திருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ பேசுறாரு. அண்ணாவை பேருக்கு சொல்றாங்களே ஒழிய இப்ப கலைஞர் படமே இல்ல. இப்ப கலைஞரே மறந்துட்டாங்க, பேர் வைக்கிறதான் கலைஞர். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி இவங்க படம் தான் இருக்கு. கைகோர்க்க நாங்க என்னைக்குமே திமுக என்ற தீய சக்தி என்பது எங்க தலைவருடைய, எங்க அம்மாவுடைய நோக்கம். நான் சொல்லிக்கிறேன். எனவே அந்த கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கிறது தான் எங்களுடைய எண்ணம், புரட்சி தலைவருடையது. ஏன்னா அந்த வாரிசு அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. மன்னர் பரம்பரையை உடைச்சிட்டோம், ஆனா கலைஞர் குடும்ப பரம்பரையை நம்ம ஒழிக்க முடியல. எங்க கட்சியை இவர் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தின் சித்தாந்தத்தில் இல்லைன்னு சொன்னா நாங்க இல்லாம போயிருவோமா? இன்னைக்கு கலைஞர் குடும்பம் மட்டும்தான் அந்த கட்சியும் ஆட்சியும் நடத்துறாங்க. அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும்னு அவங்க இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்க கிடைக்குதோ, எங்க தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ, தொகை கிடைக்குதோ, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போறவங்க அந்த குடும்பம் மட்டுமே. அந்தலையும் இன்னைக்கு எப்படி கலைஞர் குடும்பமோ அது மாதிரி ராமதாஸ் குடும்பமும். அவர் சொன்னார், ராமதாஸ் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, என் குடும்பத்தில் யாரும் வரமாட்டாங்க, அப்படி வச்சா முச்சந்தியில வந்து என்னை சவுக்கால அடிங்கன்னு சொன்னாரு. பேர நம்ம டாக்டர் மருத்துவர். இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்க அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்க ஜெயிச்சோன்னு சொன்னா இது என்ன பெரிய ஜோக்கு தான். இது மிகப்பெரிய ஜோக்கு. ஏன்னா தென் மாவட்டத்துல ஒரு தொண்டர்கள் ஒரு கிளை இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? எங்கெங்க இருக்கு? குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இருக்கு, குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல தான் இருக்கு. ஏன்னா அந்த கட்சி வந்து எங்களை நாங்க தான் நிறுத்தணும் சொன்ன, நாங்க தான் தலைநிமிர்ந்து வைத்தோம் சொன்ன, இதெல்லாம் கேலி கூத்து தான். தோழமை என்று வரும்போது தோழமைக்கு மரியாதை கொடுப்போம். நாங்க எங்க கூட வரந்தா எங்க நான் ஒருத்தரா போற சிங்கிளா வந்தாலும் கூட 4-5 சிங்கங்கள் வந்ததுன்னா ஒரு இதா தானே இருக்கும். புலியோ சிங்கமோ ஏதோ வருதுன்னா அது ஒரு காக சொன்னார். அதுக்காக நாங்க பார்த்தோம். கூட்டணி தர்மம் எல்லாம் சரி. இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சுக்கலாம், இல்ல கொள்கை கூட்டணியா? திமுக வச்சிருக்காங்க கொள்கை கூட்டணியா? கம்யூனிஸ்டுக்கு இங்க ஒரு கொள்கை, கேரளாவில் கொள்கை, திரிபுராவில் ஒரு கொள்கை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஒரு கொள்கை, எல்லா இடங்களையும் ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி கூட்டணி இப்ப திமுக இன்னைக்கு அவங்க கொள்கையை ஏத்துக்கிறாங்களா? எல்லாம் சும்மா சீட்டுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி வளைச்சு போட்டிருக்கு திமுக. அவங்க எப்படியாவது சீட்டை வாங்கி ஒரு 2%, 1% வாக்காச்சு வருமா அப்படின்னு பாக்குறாரு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.